அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி பாப்பாவோட ஹேர் கேரும் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதோட நம்ம என்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. பாப்பாவும் சரி நானும் சரி வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருவோம். அது மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டேன். ஆயில் மசாஜ் பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து தான் இந்த ஹேர் பேக் போட்டு விட்றேன். நான் எப்போ என்ன ஹேர் பேக் போட்டாலும் அதை அப்படியே பாப்பாவுக்கும் அப்ளை பண்ணி விட்டுருவேன். அது மாதிரி தான் இது லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்ச வெந்தயம், துளசி, வேப்பிலை கலந்த ஹேர் பேக் தான். அந்த ஹேர் பேக் தான் பாப்பா 2 பேர்த்துக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இவன் என்னோடய பெரிய பாப்பா, ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும்போது அதிகமாக முடி இருந்தது. 9வது மாதத்துலேயே நான் இவங்களுக்கு முடி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு முடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸாக வந்து எங்களுக்கு முடி எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இடையில நான் அவ்வளோவா மொட்டை அடிக்கலை பாப்பாவுக்கு. அதிகமாக வந்து கேப் நிறையாவே இருந்தது. அதனால இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு மொட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் பேக் போடுறத இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுறேன். இது சின்ன பாப்பா. இவங்களுக்கும் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து தான் பேக் போடுறேன். இவங்க பேக் போடவே விட மாட்டாங்க. பேக் போடணுனாலே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஹேர் பேக் போட்டு முடித்த உடனே எனக்கு நான் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரூட் ஃபுல்லாக டச் பண்ணி மசாஜ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்குது. புதுசாக நிறைய முடியெல்லாம் வளருது. அது ஒரு வீடியோவில் காட்டணும்னு சொல்லியிருக்கேன். பட் என்னென்னா அதுக்கு என்ன ரீசன் காட்ட முடியாததுக்குன்னா எனக்கெலாம் கேமராமேன் கிடையாது. வீடியோ எடுக்கிற அளவுக்கு என் வீட்டுக்காருக்கு டைம் இருக்காது. கோவிலுக்கு போயிடுவாங்க. அதனால் ட்ரைபேட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எந்த அளவுக்கு என்னோடய ஹேர் க்ரோத் புதுசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். காட்டும்போது உங்களுக்கே புரியும். முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் ஆயில் மசாஜ் பண்ணி கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு வந்தது. இன்றைக்கி வந்து நான் என்ன ஹேர் பேக் போட போகிறேன்னா கத்தாழையும் நெல்லிக்காய் பவுடர் தான். அதுக்காக தான் கத்தாழையை க்ளீன் பண்ணணும். இது நம்ம வீட்டில் கொல்லைப்புறத்தில் வச்சுருக்கக்கூடிய கத்தாழை செடி தான். இந்த கத்தாழையை எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அது எப்படி இது பண்ணுறதுன்னு நான் எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது கற்றாழையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலான்னு எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் ஜெல் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பவுடர் உண்மையிலேயே ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒரு 1 மந்த்தாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வாரத்தில் 3 நாளாவது ஏதாவது ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒரே ஹேர் பேக்காக ட்ரை பண்ணலாம், இல்லை மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். நான் இப்போ மாற்றி ஒவ்வொரு ஹேர் பேக்காக போட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு நல்லாவே முடி கொட்டுறது நின்னதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. பேராசூட் ஜாஸ்மின் ஏதோ ஒரு கோகோனட் ஆயிலில் ஒரு ஆட் வரும். மல்லிகைப்பூ சரம் மாதிரி என்னோடய கூந்தல் ஒல்லியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உண்மையிலேயே என்னோடய முடி ஒல்லியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது டென்சிட்டி இருந்துச்சு. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கோடு சேர்த்து இப்போ தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடியோட வேர்க்கால்களில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் ஹேர் பேக் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதனால் காமிச்சிக்கல. எப்படி ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஓரளவு ஒரு கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹேர் பேக் ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு கரண்டியை வச்சு ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு பழத்தையும் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். அதோடு சேர்த்து காய்ச்சின பால் இருக்குல்ல, ஆற வச்சு சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ஜூஸோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, ஜூஸ் மட்டும்தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டப்பு. அதனால் இன்றைக்கி கிட்னி பழம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பழமுமே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. நார்மலான ஃபேமிலி நம்மலாம் ஃப்ரூட்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் காசு கொடுக்குறத விட டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டாலே போதும் தான். அந்த மைண்ட் செட்டப் நமக்கு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது பழத்தை கரண்டியால் எடுத்து உள்ளே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். அதை நான் காட்ட மறந்துட்டேன். சர்க்கரை சேர்த்துட்டு அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி அல்லது காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணமே உடலோட சூடு தாங்க. அது எதுவாக இருந்தாலும் அதுதான். முடி உதிர்றதுக்கும் அதுதான் ரீசன். அதனால தண்ணி நிறையா குடிங்க. இப்போ இருக்க வெயிலுக்கு அதிகமாகவே குடிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி காய்ச்சின பால் இல்லாததுனால தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் ஒரு 5 மினிட்ஸ் அடித்தா நல்லா நைஸாகவே வந்துடும். அதை வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வந்து நம்ம ஜூஸாகவே ரெடி ஆயிரும். அதனால் வடிகட்டாமல் அப்படியே நம்ம டைரெக்டாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும், இல்லைனா நம்மளை குடிக்க விட மாட்டாங்க. நாட்டு சர்க்கரையோட ப்ரௌன் சுகர்னு சொல்லி சுகர்லேயே ஒரு ஒயிட் சுகர் மாதிரி ப்ரௌன் சுகர் இருக்கும். அந்த சுகர் சேர்த்தாலும் இந்த ஜூஸ் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். பாப்பாவுக்கு இப்போ ஜூஸ் கொடுத்தாச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்க. கேட்போம். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியோ ஜூஸோ ஏதாவது கொடுத்துட்டே இருங்க. ஜூஸ் எப்படி இருக்கு? அவ்வளோதான், அந்த 3 உருளை வச்சு காமிச்சிக்குவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நானும் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாலும் என்னைய ஜூஸ் குடிக்க விட மாட்டாங்க பாருங்கள். பாப்பா எப்போவுமே அப்படி தான். இப்போ நம்ம மதியம் லஞ்சுக்கு பார்க்குறது பசலைக்கீரை தான். கீரை வகைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி தான் நாங்கள் எடுத்துப்போம். நம்ம உடம்பு வாதம், பித்தம், கபம் இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கக்கூடிய தன்மை பசலைக்கீரைக்கு உண்டு. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் பசலைக்கீரையும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது. கண் எரிச்சல் இருக்காது. இதை வாரத்தில் ஒரு 2 நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட்டான உலகத்தில் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கண் எரிச்சல், கண்ணில் வந்து சிவப்பாகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் நோய் வந்து குணமாகும். இந்த பசலைக்கீரையை நல்லா இலைகளை மட்டுமே ஆஞ்சிட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதை வந்து தனியாக வேக வச்சுக்கணும். பசலைக்கீரையை தனியாக வேக வைக்கணும். அதுக்கு தனியாக பாசிப்பருப்பு அல்லது மசூர் தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மசூர் தால் கிடையாது, அதனால் நான் பாசிப்பருப்பு தான் இந்த கீரைக்கு நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்புமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கீரை ஆஞ்ச இடத்த பார்த்தோன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், சட்டி நிறையா இருக்கும். ஆனால் வெந்த உடனே கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ பாசிப்பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இதை வேக வச்சுட்டு 2ஐயுமே தனித்தனியாக தான் வேக வைக்கணும். இந்த பசலைக்கீரையை பொறுத்த வரைக்கும் வேக வச்சு ஆற வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். பசலைக்கீரை வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மோஷன் போகும்போது இருக்கக்கூடிய எரிச்சல், ஆஸ்ன வாயில் இருக்கக்கூடிய புண் இதெல்லாம் வந்து சரியாகும். இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்க்கும்போது மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கீரையோடு சேர்க்கக்கூடாது, கீரை வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கீரையில் தாங்க பொதுவாக எல்லா சத்துமே இருக்குது. அதனால் இது வந்து நீர்க்கட்டு, நீர்க்கடுப்பு, அப்புறம் வந்து நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பசலைக்கீரை குணப்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணிட்டேன். இது நான் சின்ன ஜாரில் தான் போட்டிருக்கேன். அதனால் 2 தடவையாக போட்டு அடித்து தாளித்து விட்டோன்னா கீரை ரெடி ஆயிரும். பெரிய ஜாரில் போட்டால் ஒரே தடவையில் அடிச்சிடலாம். ஏற்கனவே ரசம் அரைக்கிறதுக்காக சின்ன ஜார் யூஸ் பண்ணேன்னா சரி அதனாலே அதிலே போட்டுக்கலான்னு போட்டுட்டேன். இப்போ வந்து தாளித்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகா மட்டும் அப்படியே கிள்ளி போடாமல் அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் வாசத்துக்காக மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பசுமையான பசலைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ரசம் தான் இன்றைக்கி. பசலைக்கீரை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா. சூடான சாதத்தில் இந்த பசலைக்கீரையும் நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இந்த ரசம் தூதுவளை, கற்பூரவள்ளி எல்லாம் போட்ட ரசம் தான். நம்ம வீட்டில் எப்போவுமே ரசம் அப்படி தான் வைப்போம். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். தூதுவளையும் கற்பூரவள்ளியும் எல்லாம் சேர்த்து போட்டு ரசம் செஞ்சால் தான் அந்த ரசமோட ஃபீலிங்கே எனக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே நான் அதே ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா ஷேர் பண்ணுங்கள்.
தலைக்கு குளித்தாலே அவ்வளோ முடி வேரோட கழியும். ஆனால் இப்போ பாருங்கள், நான் சிக்கு எடுத்துகிட்ருக்கேன். சிக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட இருக்காது. இந்த அளவுக்கு ரிசல்ட்னால் நம்ம உணவு முறையும் நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனும் தான் காரணம். நீங்களும் இது மாதிரி உங்கள் ஹேரை கேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.